ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2022 ஒரு அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான பார்பேரியன். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துடலாம். நாளைக்கு நமக்கு இன்டர்வியூ இருக்குது. அதனால் அந்த ஊருக்கு முதல் நாள் நைட்டே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஏதோ ஒரு ஹோம்லேயோ ஒரு ரூமை போட்டு தங்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் எந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷனப் ஆகிட்டு நீட்டாக அந்த இன்டர்வியூக்கு கிளம்பலாம் ஜம்முன்னு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அந்த ஊருக்கு, அதாவது இன்டர்வியூ எங்கே நடக்க போதோ அந்த ஊருக்கு போய் முத நாள் நைட்டு தங்குற படத்துடைய கதாநாயகி. இதுக்கப்புறம் இவங்க எங்கே தங்குறாங்களோ அங்கே அடுத்தடுத்து அடங்கேறிய சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படின்னு இங்கே கிளியராக பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் டெஸ். இவங்க ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல குணம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்களுக்கு டெட்ரியாட்டில் மறுநாள் ஒரு இன்டர்வியூ பிளானாக இருக்குது. இவங்களை பொறுத்தளவுக்கு சரி, நம்ம திடீர்னு காலங்காத்தால் கிளம்பி இன்டர்வியூக்கு அவசரமாக ஓடுறத விட முத நாளே டெட்ரியாட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்லையோ இல்லை அந்த காட்டேஜஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரிமோட் ஹோம்ஸ்லையோ ஒரு ரூமை பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட்டு போய் ட்ராவல் பண்ண டயர்டு எல்லாம் அப்படி முடிச்சுட்டு நல்லா தங்கிட்டு மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு இன்டர்வியூக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு புக்கிங், அந்த ஆப்பெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஆப் மூலமாக ஒரு ரூமையும் அங்கே புக் பண்ணுறாங்க ஒரு ரிமோட் ஹோமில். சரின்னு சொல்லி கிளம்பியும் போகிறாங்க. ஏன்னா மறுநாள் இவங்களுக்கு இன்டர்வியூ. கிளம்பி அங்கே போயிடுறாங்க. அங்கே போனால் அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சுரா சாமி அப்படின்னு சொல்லி அந்த ரூமுடைய, அந்த வீடுடைய, அது ஒரு ரிமோட் ஹோம் மாதிரி இருக்குது, அந்த வீட்டு ரூமு கதவை தட்டினா ஏற்கனவே அது உள்ள தாழ்பாடையில் பட்டிருக்கு. எப்படிங்க உள்ளே பூட்டியிருக்கு, நம்ம தானே புக் பண்ணோம், இந்நேரம் அது ஃப்ரீயாக இருக்குன்னு தானே நமக்கு ஆப்பில் காமிச்சிது அப்படின்னு சொல்லி இவங்க தட்டி பார்க்குறாங்க. பார்த்தா கீத் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் உள்ளே இருந்து டோரை ஓப்பன் பண்ணுறாப்புல. யார் நீங்கள் அப்படின்னு இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏங்க, நான் தான் இந்த ரூமை புக் பண்ணியிருந்தேன், நீங்கள் யார் உள்ளே இருக்கீங்க, இதை நானில் கேட்கணும் அப்படிங்குது அந்தம்மா. இப்போ அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் இதே மாதிரி ஒரு ஆப் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு. உண்மையாக ப்ராப்பராக அவருக்கும் புக்கிங் கன்ஃபர்மேஷன் போயிருக்கு இதே ரூமுக்கு. இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் ஒன்றும் புரியலை. இருந்தாலும் நம்ம கீத்து தான் முதல்ல உள்ளே வந்து தங்கினவர். இப்போ வேறு வழி கிடையாது. இல்லைங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா நம்ம கதாநாயகி தான் பின்னாடி வந்தவங்க, இவங்க தான் கிளம்பணும் ஸ்பாட்டை விட்டு. ஆனால் என்ன பிரச்சனையாகி போயிடுது அப்படின்னா, ஏற்கனவே டெட்ரியாட்டில் ஒரு கடும் புயல் அங்கே கடக்க போகுது. அதனால் அவங்கவுங்க முதல்ல போய் சேஃபாக தங்கிக்கங்க அப்படின்றாங்க. இதனால் இப்போ கதாநாயகி வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா புயல் காற்று அடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ, சரி நில்லுங்க, பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு ரூம்ஸை தேடி பார்க்குறாங்க. இந்த புயல் காரணமாகவே எல்லா ரூம்ஸும் ஆல்ரெடி ஃபில்டு, எல்லாமே ஆக்குப்பைடு. அங்கே வேக்கண்ட் ரூமுங்கிறது எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறதுனே இவங்களுக்கு தெரியலை. இவங்களுடைய போதாத நேரம் இந்த ரூமில் தான் இன்றைக்கி தங்கியே ஆகணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை. இதில் நான் வேணால் தங்கிக்கிட்டுமா, நீங்கள் தப்பாக நினைக்கிறேனாங்கும் போதே அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக தங்கிக்கங்க, ரெண்டு பேரும் மேலேயும் தப்பு கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் புக் பண்ணியிருக்கோம், வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாப்புல. இருந்தாலும் அந்த ஆளுடைய செயல்பாடுகள்லாம் சரியில்லை, கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது நம்ம படத்துடைய கதாநாயகி. இருந்தும் போய் அங்கே தங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் உட்காந்து அப்படி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேச ஆரம்பிப்பாங்க, அப்படி ஜாலியாக ஒருத்தர் புரிஞ்ச அளவுக்கு நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் கிட்டத்தட்ட ஆயிடுறாங்க. இப்போ அந்த கீத்து சொல்கிறாரு, நீங்கள் பேசாட்டு நல்லா உள்ள பெட், இங்கே ஒரு ரூம் தான் இருக்குது பெட்ரூமு, ஒரு ஹாலு, அதில் ஒரு சோஃபா தான் போட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் அந்த பெட்ரூமில் பெட் இருக்குது, போய் ஜம்முன்னு நீங்கள் படுத்துக்குங்க, நான் அந்த சோஃபாவில் படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு அவர். இல்லை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் படுத்துக்கங்கிறாங்க. இவங்க கடைசியாக போய் படுத்துடுறாங்க. இப்போ நைட் நேரம் ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கதாநாயகி படுத்திருக்க அந்த ரூமுடைய கதவை யாரோ திறக்கிற சத்தம் கேட்குது. டப்புன்னு ஆழ்ந்த தூக்கத்துலேருந்து பதறி போய் எந்திரிக்கிறாங்க கதாநாயகி. யார் டோரை திறந்தது அப்படின்னு நேரம் வெளியே வந்து, ஓகே இந்த கீத்து தான் ஏதோ ஒரு பஞ்சாயத்து, ஒரு தப்பான எண்ணத்தோடு அவன் தான் கதவை திறக்கிறான் போல தெரியுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா கீத்து சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காப்புல. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. இந்த ஆள் தான் எதுவும் பண்ணிவிட்டு நடிக்கிறானோ அப்படின்னு நினச்சிட்டு, சார் நீங்கள் தான் என் டோரை திறந்தீங்களா அப்படின்னா அந்த ஆள் அதை விட பதறி போய் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். ஏங்க, நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என் ரூமை யாரோ திறந்தாங்க அப்படிங்குது இந்த அம்மா. நான் திறக்கலையே, நீங்கள் அதெல்லாம் பயப்பட தேவையில்லை, நீங்கள் தானே வந்து என்ன எழுப்புனீங்க, என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறார் அந்த கீத்து. போய் படுங்க அப்படின்னா சரி ஓகே போய் படுத்துருவான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திருப்பி போய் அவங்க ரூமில் படுக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து அந்த ரூமுக்குள்ளே இல்லை வீட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்லணும்னா ஜாக்குடைய சினிமோட்டோகிராஃபி தான்.
காரணம் இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். டெஃபினட்டாக ஒரு சில இடங்களில் அள்ளு விடுற சீன்ஸு உள்ளே இருக்குது. அது அந்த அளவுக்கு சூப்பராகவே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் மேட்ரு என்ன அப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி இந்த மாதிரி சில சீன்ஸை கன்சியூவ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு டார்ச் லைட் மட்டும்தான் ஒரு கதாபாத்திரத்துடைய கையில் இருக்கும். இவங்க அந்த வீட்டுக்குள்ளே அங்கங்கே இறங்கி போகிற மாதிரி காட்சி அமைப்புகள் ஒரே ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தில் மட்டும் தேவையான அளவுக்கு காட்சிகளை அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக, ஒரு சில இடங்களில் இருட்டு கருங்கும்னு இருக்கும், ஒரு சில இடங்களில் அந்த முகத்தில் மட்டும் வெளிச்சம் போடுற அளவுக்கு அதை பக்காவாக ஹேண்டில் பண்ணி சீன்ஸாக கன்சியூவ் பண்ணுறதுன்னு இருக்கு பாருங்கள். சினிமோட்டோகிராஃபர் சாமி ஏன்டா சாமி இப்படி ஒரு சீனை வச்சிங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு யோசிச்சிருவாப்புல. அந்த அளவுக்கு அது கஷ்டம். சினிமோட்டோகிராஃபர்ஸுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு டெக்னிக்கலாக நிறைய நாலேஜ் வேணும். சூப்பராக பண்ணியிருப்பார் ஜாக் அந்த மாதிரி சீன்ஸை கன்சியூவ் பண்ண விதத்தில். அதுவும் குறிப்பாக இந்த படத்தில் ஜஸ்டின் லாங் ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் உள்ளே வர்ற ஒரு கதாபாத்திரம். அவர் ஒரு 3/4 மணி நேரம் கழித்து வந்து இதே வீட்டில் அங்கங்கே தேடி இப்படி இறங்குவாப்புல சில இடங்களில். அந்த சீன்ஸ் எல்லாம் அந்த ஒரே ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தை வச்சு சும்மா அள்ளு கூட வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி மயிர்கூச்சேரி அளவில் இருக்கும். இந்த சினிமோட்டோகிராஃபியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் வேறு லெவலில் அடுத்த கட்டத்துக்கு தெரிக்க விட்டது. ஆனால் அவங்க ஸ்டன்னிங்கான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 8 வயசில் பியானோவில் கை வச்ச ஒரு லேடி சும்மா புகுந்து விளையாண்டுருப்பாங்க. ரொம்பலாம் வாசிச்சிருக்க மாட்டாங்க. பட் தேவையான விஷயத்துக்கெல்லாம் பீதியை கொடுத்துருக்கும் இந்த படத்துடைய மியூசிக்கு. அவ்வளோ பரபரப்புடைய உச்சியில் படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லேயே இந்த சீன்ஸ் எல்லாத்தையும் உயிரோடு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் சூப்பராக இருந்தது அவங்க சைடில் இருந்து கான்ட்ரிபியூஷனுமே. இது ரெண்டும் போக இந்த படத்துடைய சவுண்ட் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். ஹோம் தியேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக பீதியை கிளப்புற அளவுக்கு கட்டன்னு நம்மளை பீதியை கிளப்பி விட்டுருவாங்க. அவ்வளவு சூப்பரான இன்டென்ஸான டீட்டெயிலிங்கான சவுண்ட் டிசைனிங்கு இந்த படத்தில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு 2-3 பேரை நீங்கள் சொல்லியே ஆகணும். ஒன்று ஜார்ஜியானா கேம்பல், அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. அதே நேரத்தில் பில், அவர் தான் அந்த கீத்துங்கிற கதாபாத்திரத்தை ப்ளே பண்ணவர். 2 பேருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ஜஸ்டின் லாங் நான் சொன்ன மாதிரி அவர் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு தான் உள்ளே என்ட்ரியே கொடுப்பார் இந்த கதையில். ஆனால் அதுக்கப்புறம் கதையில் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக மாறி போயிடுவாப்புல. அவர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தேடி போகக்கூடிய அந்த சீன்ஸ் ஆகட்டும், அவருக்கு என்ன நடக்குதுங்கிற சம்பவமாகட்டும் செம்மையாக பண்ணியிருந்தார். பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இது எல்லாமே தாண்டி இந்த படத்துடைய திரைக்கதையை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஆஹா ஓஹோ சான்ஸே கிடையாதுங்க, இந்த வருஷத்தின் தலை சிறந்த த்ரில்லர் தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இந்த கதைக்கெல்லாம் இந்த டோன்ட் பிரீத் ஃபார்மேட்டில் எந்த மாதிரி வந்து த்ரில்லர் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மிஸ்ட்ரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் இல்லை ஹாரர் த்ரில்லர் எடுத்துகிட்டு போகணுமோ அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக இந்த படம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் ஏங்க இந்த அளவுக்கு வித்தியாசமாக ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு இது என்ன சப்புன்னு போய் வழக்கமான ஹாலிவுட் படம் மாதிரி முடிச்சு விட்டாங்க, என்னமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ணியிருக்கலாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. ஒரு சில பேர்த்துக்கு இந்த படமே சூப்பர் படம் அப்படின்னு படலாம். பட் எனக்கு வந்ததை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒருவேளைக்கு அதே ஃபீல் உங்களுக்கும் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது வரலாம். இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர் இல்லை ஹாரர் த்ரில்லர் படங்களாகட்டும், இதெல்லாம் எங்களுக்கு விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்கள் நாங்கள் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த படம். இந்த படம் ஆஹா ஓஹோன்னு சொல்கிறீங்களோ இல்லையோ டெஃபினட்டாக நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒரு டீசெண்டான செம வாட்ச் இந்த படம். அடல் காண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் காண்டன்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.